பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு. மக்காச்சோள விவசாயிகளுக்காக களமாடி 1% செஸ் வரியை நீக்கி தந்த துரை வைகோ அழைக்கிறார். செப்டம்பர் 15 திருச்சி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டைக்கு அருகே உள்ள சொக்குப்பிள்ளைப்பட்டியை சேர்ந்தவர் மாரியப்பன். 45 வயதான இவர் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வந்துள்ளார். இவருடைய மனைவி பழனியம்மாள். இந்த தம்பதிக்கு 9, 8 வயதில் 2 மகன்கள் உள்ளனர். தற்காலிக தூய்மை பணியாளராக வேலை செய்து வந்த பழனியம்மாளுக்கு அதே பகுதியை சேர்ந்த சூர்யா என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர். இவர்களுடைய ரகசிய உறவு குறித்து ஊர் மக்கள் அரசல் புரசலாக பேசி வந்த நிலையில் மாரியப்பனுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துள்ளது. இதை கேட்டு ஆத்திரமடைந்த மாரியப்பன் தன்னுடைய மனைவி பழனியம்மாளை கண்டித்துள்ளார். இதன் காரணமாக கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனிடையே மனைவியின் தகாத உறவால் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக மாரியப்பன் அங்கிருந்த வாடகை வீட்டை காலி செய்துவிட்டு குடும்பத்துடன் சிலுக்குவார்பட்டிக்கு குடிபெயர்ந்துள்ளார். இருப்பினும் சூர்யா செல்போன் மூலம் பழனியம்மாளை தொடர்பு கொள்ள முயற்சித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி இரவு மாரியப்பன் திடீரென்று வீட்டில் மயங்கி விழுந்து விட்டதாக கூறி அவரது மனைவி அங்குள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாரியப்பன் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த நிலக்கோட்டை போலீசார் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது மாரியப்பனின் உடலில் இரத்த காயங்கள் இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் மாரியப்பனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டனர். பின்னர் சந்தேகத்தின் பேரில் பழனியம்மாளை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் இந்த கொலை சம்பவம் அம்பலமானது. தகாத உறவுக்கு இடையூறாக இருந்ததால் பழனியம்மாளும் சூர்யாவும் சேர்ந்து மாரியப்பனின் கழுத்தை நெரித்து கொலை செய்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து நிலக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து பழனியம்மாள் சூர்யாவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தகாத உறவால் காதலனுடன் சேர்ந்து மனைவியே கணவனை கொலை செய்த சம்பவம் திண்டுக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.